ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யோகினாமபி சர்வேஷாம் மத்கதே நாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஹ. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஆத்மசம்யம யோகோ நாம ஷஷ்டோத்யாயः. கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த ஒரு ஸ்லோகமானது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் நிறைவு ஸ்லோகம், அதாவது இறுதியான ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு, இந்த ஒரு ஸ்லோகத்தை அர்ஜுனருக்கு ஒரு உபதேசமாக சொல்லிட்டு இந்த ஒரு 6வது அத்தியாயத்தை, பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தை பூர்த்தி செய்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர விஷயம் என்ன என்றால், இப்பேற்பட்ட யோகா பிரஷ்டர்கள், யோகத்திலிருந்து நழுவியவர்கள், அவ மேல இறைவனுக்கு அன்பு இருக்காது, பாசம் இருக்காது என்று பல பேர் நினைச்சுட்டு இருப்பா. பக்தியில இருக்கிற வரைக்கும் அந்த இறைவன் மேல நம்ம அன்பு வச்சிருக்க வரைக்கும் அந்த இறைவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருப்பார், அன்பு வச்சிருப்பார். இதுவே நம்ம எப்போ அந்த இறைவன் மேல இருக்கிற பக்தியை முற்றிலுமாக விட்டுட்டோமோ, அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாமல் விலகி வந்துட்டோமோ, அந்த சமயத்திலேயே உனக்கும் எனக்கும் பந்தம் இல்லை என்று இறைவனும் போய்விடுவார் என்று நினைப்பார். அப்படி கிடையாதாம். நம்ம ஒரு சின்ன விஷயம், இந்த ஒரு ஜென்மத்தில் நம்ம ஒரு சின்ன விஷயம், ஒரு முறையாவது அந்த இறைவனின் பெயரை சொன்னோம் என்றால், இல்ல அந்த இறைவனின் சிந்தனையில ஒரு கணம் இருந்தோம் என்றால், இல்ல அந்த இறைவனின் தியானத்தில் இருந்தோம் என்றால், அவரின் ஸ்தோத்திரங்களை, அவரின் பிரார்த்தனைகளை செய்தோம் என்றால், அதை ஒரு கோவிலுக்கு சென்று, ஒரு ஆலயத்திற்கு சென்று அவரை மனமுருகி பிரார்த்தனை செய்தோம் என்றால், இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு துளி செய்தால் கூட, அந்த ஒரு துளியை செய்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இறைவன் நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் அந்த இறைவன் நம்மை விடறதுக்கு தயாராக இருக்க மாட்டாராம். இந்த ஒரு துளியை நீ செய்தாகே, இதை உன்னோட அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன், இன்னொரு ஜென்மம், இன்னொரு வாய்ப்பு உனக்கு தருவேன், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது செய்த தவறை சரி செய்து கொள் என்று சொல்வாராம் இறைவன். ஆனால் கருணைமயமாக இருக்கும் கடவுள் நம்ம ஒரு துளி அவர் மேல பக்தி வச்சிருந்தாலும் அதை அழகாக திருப்பி அவனிடம் தந்து அதற்கான பலனை அளிக்க வேண்டும், மோட்சத்தை, முக்தியை அளிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை வேண்டாலும் அத்தனை முறை நம்மளுக்கு பிறவிகளை கொடுத்துட்டே இருக்க. இப்படி கொடுக்கிற பிறவிகள்ல கொஞ்சம் கொஞ்சமாக நாமும் நம்மை வளர்த்து கொண்டே வரோம். இறுதியில் யோகாருடைய நிலையை அடைகிறோம், இறைவனையும் அடைகிறோம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். ஆனால் இந்த ஒரு பக்தி யோகத்தில் நழுவி விட்டால் என்பதற்காக பகவானுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை, அவர் மேல ஒரு அன்பு இல்லை என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த பக்தியிலேயே முழுகிவிட்டு அதற்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த பக்தி பாதையிலிருந்து விலகி போனால், அந்த பக்தி பாதையை திருப்பி இவரை பிடித்து இழுத்து பாதையில் நேராக செல் என்று சொல்லி அந்த இறைவனிடமே இட்டு செல்லும் என்று சொல்றார் இந்த இடத்துல நம்ம கிருஷ்ணன். அப்பேற்பட்ட பக்தர்கள் மேல எனக்கு எப்பொழுதும் அன்பு, எப்பொழுதும் பாசம் இருக்கும் அர்ஜுனா, எப்பொழுதும் என்னோட பக்தர்களை நான் வெறுப்பதே இல்லை என்று அழகாக சொல்லி இந்த ஒரு 6வது அத்தியாயத்தை, ஆத்ம சம்யம யோகம் என்கிற இந்த ஒரு 6வது அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார் நம்மளோட கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 47வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.